பண்ணது திமுகவுக்கு வேற வேலையே இல்லையா? இப்போ இவங்க தப்பிச்சுக்கிறதுக்காக திமுக அரசு மேலையும் பாதிக்கப்பட்ட நபர்கள் மேலேயுமே பழி சாட்டிட்டே இருக்காங்க. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திமுக அரசு தான். அப்போ ஆட்சியில் இருந்தது திமுகவையே குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஆட்சியில் இல்லாத திமுகவை எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை குறை சொல்கிறாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்து 15 நாள் ஆகுது. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் யார் கண்ட்ரோலில் இருப்பாங்கன்னு கேட்டால் அரசனுடைய கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. அப்போ அரசை மீறி ஒரு இது செய்கிறாங்கன்னா அப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுக காரவங்க சொல்லி தான் அது செய்கிறாங்கன்னா திமுக தான் இன்னமும் பவரில் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போ தாவேக்கா என்ன தான் பண்ணுறீங்க? சும்மா அந்த தலைமைச் செயலகத்தில் உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஏஐல கிரியேட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ போடுறது, இதுதான் உங்கள் ஆட்சியா அப்படின்ற ஒரு கேள்வி வர இதாக இருக்குது. ஓப்பனா ஒரு பெண்ணா நான் சொன்னேன், இது ரொம்ப இழிவான ஒரு செயல். ஏன்னா அவங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல, அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண முடியல, அந்த குழந்தைய பாதுகாக்க முடியல. அதெல்லாம் தாண்டி எங்க கொஸ்டின் நம்ம பக்கம் வந்துருமோ அப்படின்ற ஒரு காரணத்திற்காக டிவிகே தொண்டர்களும் டிவிகே ரசிகரும் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. அவங்க அந்த பொண்ணோட குழந்தையோட அம்மா தப்பானவங்க. இந்த விமர்சனங்கள் இப்ப சோசியல் மீடியா போயிட்டு இருக்கு. அந்த குழந்தையோட அம்மா தப்பானவங்க, அந்த குழந்தைய ரேப் பண்ண அந்த அக்யூஸ்டோட அந்த அம்மா தொடர்புல இருந்திருக்காங்க, அதனால மட்டும்தான் அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஒரு பெண்ணை ரொம்ப இழிவான முறையில குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ஆட்சி இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இருந்ததில்லை. இது ரொம்ப இழிவான ஆட்சியா தான் நான் பாக்குறேன்.